வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனிதரின் வாழ்க்கை நீளத்தை எதை வைத்து அளப்பது? ஒரு நாள் உன்னை நானும் பார்க்காவிட்டால் என் வாழ்வில் அந்த நாளே இல்லைன்னு ஒரு பெண் தன்னுடைய காதலனை பார்த்து பாடுறத கேட்டு நாம ரசிச்சிருக்கோம். சோ இந்த பெண்ணோட வாழ்க்கை நீளத்தை எப்படி அளப்பது? இன்னும் சிலருக்கு ஜிம்முக்கு போகலனா அல்லது வாக் போகலனா பார்ட்டிக்கு போகலனா அன்றைய நாள் கணக்கிலேயே வராது. ஆனால் இது புத்தர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்ட கேள்வி. சோ ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு பதிலை கொடுத்தார்கள். எந்த பதிலை புத்தர் ஏற்றுக்கொண்டார்? ஏன்? புத்தர் ஒரு துறவியிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கை நீளத்தை எதை வைத்து அளப்பாய் என்று கேட்டார். சீடர் அதற்கு நாட்களை வைத்து என்று பதில் சொன்னார். அதற்கு புத்தர், உனக்கு புத்தர்களின் பாதையை பற்றி புரிதல் இல்லை, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வே என்றார். எனவே புத்தர் இன்னொரு துறவியிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கை நீளத்தை எதை வைத்து அளப்பாய் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி, ஒருவர் உணவு சாப்பிடும் போது செலவாகும் நேரத்தை வைத்து என்று பதில் சொன்னார். புத்தர் அவரிடம், உனக்கும் புத்தர்களின் பாதையை பற்றி தெரியவில்லை என்றார். எனவே புத்தர் மூன்றாவது துறவியிடம் மனிதனின் வாழ்க்கை நீளத்தை எதை வைத்து அளப்பாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சீடர் அவருடைய சுவாசத்தை வைத்து என்று பதில் சொன்னார். புத்தர் உடனடியாக, நல்லது, சரியாக சொன்னாய், உனக்கு புத்தர்களின் பாதையை பற்றி தெரிந்திருக்கிறது என்றார். ஒரு எளிதான கேள்விதான், எளிதான பதிலும் கூட. கேள்வியில் பல நுணுக்கங்கள் ஒளிந்திருக்கிறது. பதிலில் ஒவ்வொரு துறவியின் புரிதலும் அவர்களுடைய மனநிலையும் தெரிகிறது. புத்தர் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பும் போது அதற்கு நிச்சயமாக ஒரு ஆழமான பதில் இருக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை அதன் ஆழத்தை வைத்தே அளக்கப்படுகிறது. இட் லுக்ஸ் paradoxical. Length can be measured only by depth. உண்மையை சொல்ல போனால் ஆழமாக வாழும்போது நீண்ட காலம் வாழ்கிறோம். வாழ்க்கையின் நீளம் அதை எவ்வளவு ஆழமாக வாழ்கிறோம் என்பதை பொறுத்தது. வாழ்க்கையின் அளவு அதன் தரத்தை பொறுத்தது. The quantity of your life depends on quality. துறவியால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சிம்பிளி நாட்களை வைத்து அளக்கப்படுகிறது என்று சொன்னார். அவருடைய சிம்பிளான பதில் அவரை பற்றி நமக்கு அதிகமாக சொல்கிறது. நாட்களை வைத்து என்று வரும்போது நேரத்தை வைத்து என்பதுதான். He measures a life by the momentary, not by the eternal, not by the timelessness. வாழ்க்கை நேரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை நேரத்திற்கு சொந்தமானது அல்ல. அது நேரத்தையும் ஊடுருவி ஒரு நாள் நேரத்திலிருந்து காணாமல் மறைந்து விடுகிறது. புத்தர் வாழ்வின் நீளத்தை எப்படி அளப்பாய் என்று கேட்டபொழுது அந்த சீடர் நாட்களை வைத்து என்று பதில் சொன்னார். அவருடைய புரிதல் அது. அதை தாண்டி அவருக்கு எதுவும் தெரியாது. ஒருவர் பிறக்கிறார், திருமணம் முடிக்கிறார், பிறகு முதுமை அடைகிறார், பிறகு இறந்து விடுகிறார், நாட்கள் பறந்து விடுகிறது என்ற தொனியில் பதில் சொன்னார். ஆனால் இது வாழ்க்கை அல்ல. வெளித்தோற்றத்தில் மட்டும்தான் வாழ்க்கை அப்படி இருக்கிறது. உட்புறமாக கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அங்கே நேரம் இருக்கிறதா? வெளியில் நேரம் இருக்கிறது. உள்நோக்கி பார்க்கும்போது அங்கே நேரம் இல்லை. இதை சில நேரங்களில் உணர்ந்திருப்பீர்கள். கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்காரும் போது உட்புறமாக உங்களுக்கு வயதாகிறதா? உள்ளே நீங்கள் அப்படியே குழந்தையாக இருக்கும்போது அல்லது இளைஞனாக இருக்கும்போது எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருக்கிறீர்கள். உள்ளுக்குள் எதுவுமே மாறவில்லை. முகத்தில் சுருக்கம் விழுந்துவிட்டது, முடி நரைத்து விட்டது, மரணம் நெருங்குகிறது. இதெல்லாம் வெளியே நடக்கிறது. முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது நேரமும் காலமும் ஓடிவிட்டதை தெரிந்து கொள்ள முடிகிறது. கூடிய விரைவில் நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம் என்பது புரிகிறது. But look
within. உட்புறம் நேரம் இருப்பதில்லை. உட்புறம் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். இன்னர் வேர்ல்டை பொறுத்தவரை நேரம் தவறானது. காரணம், இன்னர் வேர்ல்டில் எதுவும் மாறுவதில்லை, எல்லாமே அப்படியே இருக்கிறது. இன்னர் வேர்ல்டை பொறுத்தவரை நேரம் தேவையில்லாதது. and life is in the inner. புத்தர் ஒரு சாதாரண கேள்வியை கேட்பது போல் தோன்றலாம், ஆனால் அது ஒரு சிக்கலான பிலாசபிக்கலான கேள்வியும் கூட. அந்த சீடர் அந்த கேள்வியால் ஏமாற்றப்பட்டு விட்டார் என்று கூட சொல்லலாம். நேரம் என்பது உலகத்திற்கு தேவையான ஒன்று, ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது நேரம் என்பது தேவையில்லை. அது உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான உறவு. பணம் மாதிரிதான். மார்க்கெட்டிற்கு போனால் மட்டும்தான் அதற்கு மதிப்பு உண்டு. நீங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு தனியாக வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் அதற்கு ஒரு மதிப்பும் இல்லை. அடுத்தவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தும் போதுதான் பணத்திற்கு மதிப்பு வருகிறது. காரணம், the value is just an agreement between you and the other. பணம் புழக்கத்தில் இருக்கும் போது மட்டும்தான் அதற்கு மதிப்பு. உங்கள் பாக்கெட்டிலேயே பத்திரமாக பூட்டி வைக்கப்படும் போது அதற்கு ஒரு மதிப்பும் இல்லை. இட் இஸ் மீனிங்லெஸ். பாக்கெட்டில் பணத்திற்கு பதிலாக எதை வேண்டுமானாலும் வைக்கலாம், இரண்டுமே ஒன்றுதான். பணம் பல கைகளுக்கு மாறும்போதுதான் அதற்கு மதிப்பு. அதனால்தான் கஞ்சத்தனம் உள்ள மனிதர்கள் உலகத்தில் பாவப்பட்ட ஏழைகள். ஏனென்றால் அவர்களிடம் பணம் இருக்கும், ஆனால் தொடர்ந்து அது தேங்கி கிடந்தால் அதற்கு ஒரு மதிப்பும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு பெட்டிக்குள் பணத்தை போட்டு பூட்டிவிட்டு நீங்கள் ஏழையாகவே இருக்கலாம். Time is also a currency between two people, between relationships, between societies. ஆனால் இன்னர் உலகில் நீங்கள் தனியாக இருக்கும்போது அதற்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. சிம்பிளி மீனிங்லெஸ். மக்கள் நேரம் போகிறது என்று சொல்கிறார்கள். எங்கே போகிறது நேரம்? அது எங்கிருந்து வருகிறது? நீங்கள் எதிர்காலத்தில் இருந்து வந்து இறந்த காலத்திற்குள் போகிறது என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் எதிர்காலம் நிகழ்காலத்திற்கு முன்னதாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நேரம் எங்கிருந்து வருகிறது? பிறகு அது இறந்த காலத்திற்குள் செல்கிறது, அப்படித்தானே? அப்படி என்றால் நேரம் இறந்த காலத்திற்குள் சேகரித்து வைக்கப்படுகிறது. தென் இறந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என்ன வித்தியாசம்? இந்த மூன்றும் இருக்கிறது என்றால் மூன்றுமே நிகழ்காலம்தான். அப்படி வரும்போது நோ பாஸ்ட், நோ ஃபியூச்சர். நேரத்தின் பயன்பாடு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு காலையும் நீங்கள் 8 மணிக்கு வருவீர்கள். நேரம் என்று ஒன்று இல்லை என்றால் அப்படி வருவது கடினம். பிறகு நாம் எப்படித்தான் சந்திப்பது? ரிமெம்பர், இது ஒரு அக்ரிமெண்ட் மட்டும்தான். இட் இஸ் நாட் a ட்ரூத். ட்ரூத் இஸ் டைம்லெஸ். நேரம் மனிதர்களின் கண்டுபிடிப்பு, ஆனால் ட்ரூத் இஸ் எட்டர்னல். உண்மையை சொல்ல போனால் நேரம் எங்கும் போவதில்லை. நாம் தான் போய் கொண்டிருக்கிறோம். நாம் தான் போகிறோம் வருகிறோம். டைம் ரிமைன்ஸ். இதை எல்லாவற்றையும் புத்தர் ஒரு சிறிய கேள்வியில் அடக்கிவிட்டார். சீடரின் பதில் திருப்தி அளிக்கவில்லை. எனவே புத்தர்களின் வழி உனக்கு புரியவில்லை என்று சொன்னார். மனிதனுடைய புரிதல் மிகவும் மேலோட்டமானது. அதை உடலளவு புரிதல் என்று சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ், நமது உடலிலும் ஒரு கடிகாரம் உள்ளது, பயாலஜிக்கல் கிளாக். அதனால்தான் ஒரு நாள் 1 மணிக்கு உணவு சாப்பிட்டால் தினமும் 1 மணிக்கு பசிக்கிறது. உடல் சொல்வதை கேட்க ஆரம்பித்தால் இதுதான் நீ தூங்க வேண்டிய நேரம், சாப்பிட வேண்டிய நேரம் என்பதை நம்மிடம் சொல்லும். நமது பாடி கிளாக்கில் நாம் அலாம் கூட வைக்கலாம். 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தூங்கச் செல்கிறோம். Exactly 5 o'clock body will wake you. The body has a clock. அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் எக்ஸாக்ட்லி 4 வாரங்கள் கழித்த பிறகு 28 நாட்கள் ஆன பிறகு ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் வருகிறது. பெண்ணின் உடலில் வேறு எதுவும் கோளாறு இல்லை என்றால் இதை அழகாக மேனேஜ் செய்கிறது. இந்த கடிகாரம் சரியாக இயங்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை. 28 நாட்கள் என்றால் 28 நாட்கள் தான். அதே போல் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 9 months பெண்ணின் உடல் குழந்தையை பெற்றெடுக்க தயாராகிறது.
பெண்ணின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் 9 மாதங்கள் முடிவடையும் போது குழந்தை பிரசவிக்கிறது. The body carries a clock and functions perfectly well. Of course, உடல் நாட்களை வைத்து கணக்கிடப்படுகிறது. உடலில் காலங்கள் கழிந்ததற்கான அல்லது நேரங்கள் வேகமாக ஓடிவிட்டதற்கான அடையாளங்கள் தெரிகின்றன. ஒருவர் இளமையாக இருக்கிறாரா வயதானவராக இருக்கிறாரா என்பதை உடல் தெரியப்படுத்துகிறது. The body carries the whole biography. இந்த துறவியின் புரிதல் உடல் அளவிலும் மேலோட்டமானதாகவும் இருக்கிறது. எனவே புத்தர் 2வது துறவியிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கை நீளத்தை எப்படி அளப்பாய் என்று கேட்டார். அதற்கு அவர் ஒருவர் சாப்பாடு உண்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை வைத்து என்று பதில் சொன்னார். இந்த துறவியின் புரிதல் கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது. இவருடைய பதில் லெஸ் பிசிக்கல் அண்ட் மோர் சைக்காலஜிக்கல். உணவை ரசிப்பதற்கு, அந்த உணவின் ருசியில் மூழ்குவதற்கு, அதை அனுபவித்து உண்பதற்கு என்று ஒரு மனது வேண்டும். இந்த சீடரின் புரிதல் கொஞ்சம் ஆழமானது. என்ன சொல்ல வருகிறார் அவர்? அவர் மனிதனுடைய வாழ்க்கை அவன் அனுபவிக்கும் இன்பங்களை வைத்து, அவன் எதையெல்லாம் அனுபவித்து மகிழ்கிறானோ அதை வைத்து, அவன் வாழ்க்கையில் சேகரிக்கும் அனுபவங்களை வைத்து கணக்கிடப்படுகிறது என்று சொன்னார். அந்த துறவி நீங்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் உலகத்தில் உள்ள எவ்வளவு இன்பங்களையும் சிற்றின்பங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் என்று சொன்னார். ரோமானிய பேரரசன் நீரோவை பற்றி ஒரு கதை உண்டு. இந்த 2வது துறவி நீரோவை மாதிரிதான் என்று நினைக்கிறேன். நீரோ 2 மருத்துவர்களை எப்போதும் தன் கூடவே வைத்திருப்பார். இவர் சாப்பிடுவதை எல்லாம் சாப்பிட்ட பிறகு வாந்தி எடுப்பதற்கு அந்த மருத்துவர்கள் இவருக்கு உதவுவார்கள். பிறகு திரும்பவும் சாப்பிடுவார். ஒருவரால் சாப்பிட்டு கொண்டே இருக்க முடியாது. There is a limit. எனவே வயிறு நிறைந்து விட்டது என்று அவர் உணரும் போது மருத்துவர்களிடம் வாந்தி எடுக்க உதவுமாறு உத்தரவு போடுவார். அப்போதுதான் மீண்டும் சாப்பிட முடியும். இப்படி அவர் தினமும் 10 அல்லது 12 முறை சாப்பிடுவார். இதற்கெல்லாம் சாத்தியமில்லை என்று நினைக்காதீர்கள். நானே என் அனுபவத்தில் பல பேரை பார்த்திருக்கிறேன். பல மனிதர்கள் சாப்பிடுவதற்காக மட்டும் வாழ்கிறார்கள். சாப்பிடுவது நல்லதுதான், வாழ்வதற்காக சாப்பிடுவது நல்லதுதான். ஆனால் சாப்பிடுவதற்காக மட்டும் ஒருவர் வாழ ஆரம்பித்தால் அவர் குழப்பமான மனநிலையில் இருக்கிறார் என்றே அர்த்தம். சாப்பாடு தேவைதான், ஆனால் வாழ்க்கையே சாப்பாடுதான் என்றால் எப்படி? 2வது துறவி ஒரு மனிதர் சாப்பிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நேரத்தை வைத்து அவருடைய வாழ்க்கையின் நீளம் கணக்கிடப்படுகிறது என்று சொன்னார். அவர் பெரிய சாப்பாட்டு பிரியராக, ஒரு கிளட்டனாக இருந்திருக்க வேண்டும். அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு மொழிதான், ருசியின் மொழி. அவர் உணவிற்கு அடிமையாக இருந்திருக்க வேண்டும், a food addict. அவர் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை அந்த மனிதர் அனுபவிக்கும் விஷயங்களை வைத்து அளக்கிறோம் என்று சொன்னார். அது உணவாக இருக்கலாம், செக்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு பல இன்பங்களாக இருக்கலாம். பல மனிதர்கள் இந்த வகைதான். அவர்களுடைய பிலாசபி ஈட், ட்ரிங்க், பி மெரி. வாழ்க்கையில் இதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது என்பதுதான். இந்தியாவில் சார்வாக் என்ற ஒரு புகழ்பெற்ற பிலாசபர் இருந்தார். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த செய்தி, உண்டு குடித்து மகிழ்ந்திருங்கள். அடுத்த ஜென்மத்தை பற்றியோ, ஆன்மாவை பற்றியோ, கடவுளை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். இவை அனைத்தும் முட்டாள்தனம். இது உங்களை சுரண்டுவதற்காக பூசாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட தந்திரங்கள் மட்டுமே என்பதுதான். இந்த சார்வாக் தான் முதல் மார்க்சியவாதி. கார்ல் மார்க்ஸ் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தார். ஆனால் இவர்தான் முதல் மார்க்சிய கம்யூனிஸ்ட். ஆனால் வாழ்க்கை என்பது வெறும் சாப்பிடுவது, குடிப்பது, இன்பங்களிலேயே மூழ்கி கிடப்பது என்றால் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இருக்க முடியாது.
அதனால்தான் இந்த வெஸ்ட் ஒரு புதிய பிரச்சனை மிக முக்கியமானதாகிவிட்டது. அந்த பிரச்சனை வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதுதான். அங்குள்ள எல்லா புத்திசாலி மனிதர்களும் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் இங்கே எல்லோரும் அந்த கேள்வியை கேட்பதில்லை. மேற்கில் இந்த பிரச்சனை ஒரு தொற்று நோய் போல் பரவி இருக்கிறது. எல்லோருமே வாழ்க்கையின் அர்த்தம்தான் என்ன என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த கேள்வியை தவறான நேரத்தில் கேட்கிறார்கள். தங்களுக்கு சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு போதுமான வசதி எல்லாம் இருக்கிற போது இந்த கேள்வி வருகிறது. Why are they asking this question? உண்மையை சொல்ல போனால் உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற போது இந்த கேள்வி மனதில் எழுகிறது. What is the meaning of it? நேற்று சாப்பிட்டீர்கள், இன்று சாப்பிடுகிறீர்கள், நாளையும் சாப்பிடுவீர்கள். So what is the point? Eating and defecating. ஒரு புறம் உணவை அள்ளி திணிக்கிறீர்கள், இன்னொரு புறம் வயிறை காலி செய்கிறீர்கள். இதுதான் ஒருவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமா? மனிதனுக்கு வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கைக்கு அர்த்தம் ஏதோ ஒரு உயர்ந்த விஷயத்திலிருந்து வர வேண்டும். ஒருவர் தன்னை ஏதோ ஒரு உயர்ந்த விஷயத்தோடு தொடர்பு படுத்தவில்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தம் இல்லாததாக உணர்கிறார். ஏனென்றால் ஃப்ரெட்ரிக் நீஷே கடவுள் இறந்து விட்டார் என்று சொன்னார். அப்படி சொன்னதன் மூலம் பல அருவருப்பான விஷயங்களுக்கான கதவுகளை திறந்து விட்டார். உதாரணமாக நாசிசம், பாசிசம், கம்யூனிசம் இவற்றிற்கெல்லாம் வாய்ப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் கடவுள் இல்லை என்றாகிவிட்ட போது வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது என்று நினைப்பதற்கான கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. தெய்வத்தின் திட்டத்தில் நாமும் ஒரு பகுதி என்று உணரும் போதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டாகிறது. You feel that you are part of divine flow. ஒரே ஒரு செங்கலில் எந்த அர்த்தமும் இல்லை. அது ஒரு அழகான அரண்மனையின் ஒரு பகுதியாகும் போது அதற்கு ஒரு அர்த்தம் வருகிறது. When it becomes a part of the Taj Mahal. தாஜ்மஹலின் அழகிற்கு அது தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறது. அது வீண் போகவில்லை, ஒரு முக்கியமான பொருளாகிவிட்டது. கடவுள் இருக்கும்போது மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த இரண்டாவது துறவி வாழ்க்கையின் நீளம் மனிதன் அனுபவிக்கும் இன்பங்களை வைத்து கணக்கிடப்படுகிறது என்றார். ஆனால் புத்தர், உனக்கு புத்தர்களின் வழி புரியவில்லை, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வே என்று சொன்னார். ஏனென்றால் அந்த வழியை பாடி ஓரியன்டட் மைண்டை வைத்தோ, மைண்ட் ஓரியன்டட் மைண்டை வைத்தோ புரிந்து கொள்ள முடியாது. நேரத்தை வைத்தோ, அனுபவங்களை வைத்தோ புரிந்து கொள்ள முடியாது. The way is beyond time and experience. எனவே புத்தர் மூன்றாவது துறவியிடம் எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கை நீளத்தை அளப்பாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மூன்றாவது துறவி அந்த மனிதர் விடும் மூச்சு காற்றை வைத்து என்று பதில் சொன்னார். உடனே புத்தர், நல்லது, உனக்கு புத்தர்களின் வழி தெரிந்திருக்கிறது, யூ நோ த வே என்று சொன்னார். முதலில் உங்கள் உருவத்தை நீங்கள் கவனிக்கும் போது உங்களை சுற்றி உடல் இருப்பதை பார்ப்பீர்கள். உடல்தான் உங்களை சுற்றி உள்ள முதல் வட்டம். பிறகு உங்களுடைய மைண்ட், இது முதல் வட்டத்திற்குள் இருக்கும் இரண்டாவது வட்டம். பிறகு ஒரு பாலம், அந்த பாலம் தான் உங்களுடைய சுவாசம், பிராணா. இந்த பாலம் உங்களை ஆத்மாவோடு இணைக்கிறது. அதனால் தான் ஒருவர் சுவாசிப்பதை நிறுத்திவிட்டால் அவர் இறந்து விட்டார் என்கிறோம். The bridge is broken. இப்போது ஆன்மாவும் உடலும் பிரிந்து விடுகிறது. குழந்தை பிறந்தவுடன் முதலில் அது மூச்சு விடுகிறதா என்று கவனிக்கிறோம். சுவாசத்தால் ஆன்மாவும் உடலும் பிணைந்திருக்கிறது. And again, இறுதியாக ஒருவர் இறக்கும் போது சுவாசம் நின்று போகிறது. பிராணா இஸ் தி பிரிட்ஜ். சுவாசம் தான் இரண்டையும் பிணைக்கும் பசை. ஒரு மனிதன் உணவில்லாமல் பல நாட்கள் உயிர் வாழலாம். தண்ணீர் இல்லாமல் சில மணி நேரங்கள் உயிர் வாழலாம். ஆனால் மூச்சு விடாமல் சில வினாடிகள் கூட வாழ முடியாது. சுவாசம் தான் மேட்டருக்கும் நோ மேட்டருக்கும், உருவத்திற்கும் உருவம் இல்லாததற்கும், உலகத்திற்கும் கடவுளுக்குமான பாலம். அல்லது எந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி,
Breath is the bridge and much depends on the breath. எப்படி சுவாசிக்கிறீர்கள், உங்கள் சுவாசத்தின் தரம்தான் என்ன. Much depends on it. இதை பொறுத்து பல விஷயங்கள் இருக்கின்றது. நன்றாக கவனியுங்கள். நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்களுடைய சுவாசம் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது வேறு மாதிரியாக இருக்கும். அதன் தரம் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். கோபமாக இருக்கும்போது மூச்சு விடுவதின் ரிதம் வேறு மாதிரி இருக்கும். அதன் தரம் வேறு. Not musical, not harmonious. It is bumpy. ஒரு பேஷனில் இருக்கும்போது, செக்ஷுவல் பேஷனில் இருக்கும்போது சுவாசம் ஃபீவரிஷாக இருக்கும். இட் இஸ் நாட் இன் டியூன். மூச்சு விடுவதில் ஏதோ ஒரு தவறு இருக்கும். நீங்கள் அமைதியாக, சப்தம் இல்லாமல், சைலண்டாக, பீஸ்ஃபுல்லாக ஒன்றும் செய்யாமல் உட்காரும் போது, ஒரு ஆசையும் இல்லாமல், ஒரு பேஷனும் இல்லாமல், கோபமே இல்லாமல், கருணையோடும் இரக்கத்தோடும் அன்போடும் உட்காரும் போது உங்கள் சுவாசம் மென்மையாக இருக்கும். மூச்சு விடுவதில் ஒரு ரிதம் இருக்கும். அதில் வன்முறையோ அக்ரஷனோ இல்லாமல் மென்மையாக இருக்கும். இதை கவனித்ததுண்டா? பேஷனில் இருக்கும்போது உங்கள் மூச்சில் ஒரு நாற்றம் இருக்கும். நீங்கள் மன அமைதியில் இருக்கும்போது மூச்சில் இனிய நறுமணம் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறீர்கள். யூ ஆர் அட் ஈஸ், யூ ஆர் அட் ஹோம். உங்கள் சுவாசம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறீர்கள் என்கிற செய்தியை சுமந்து வரும். ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது சுவாசம் ஆல்மோஸ்ட் நின்று போகும் தருணங்களும் உண்டு. ஐ சே ஆல்மோஸ்ட். உண்மையில் சுவாசம் நின்று போகாது. ஆனால் மூச்சு விடுவது மிக அமைதியான முறையில் இருக்கும். நம்மால் மூச்சை உணர முடியாது. ஒரு கண்ணாடியை மூக்கிற்கு அருகில் வைத்தால் மட்டும்தான் உங்களால் உணர முடியும். Those are rare moments of blessing and benediction. அவை அரிதான கணங்கள். உலகத்தில் உள்ள எல்லா யோக முறைகளும் சுவாசத்தை அடிப்படையாக வைத்தே வேலை செய்கிறது. காரணம், சுவாசத்தின் மூலம்தான் நீங்கள் உடலிலிருந்து உடல் இல்லா நிலைக்கு செல்கிறீர்கள். From body to no body. Through breathing you enter into the innermost core of your existence. ஒரு மனிதனின் வாழ்க்கை அவர் எப்படி சுவாசிக்கிறார், அவர் சுவாசிக்கும் முறையை வைத்து அளக்கப்படுகிறது என்று அந்த மூன்றாவது துறவி சொன்னது சரிதான். நீங்கள் பயந்த மனநிலையில் இருக்கும்போது உங்கள் மூச்சு விடும் முறை மாறுகிறது. நீங்கள் நர்வஸாக இருக்கும்போது யுவர் பிரீத்திங் இஸ் டிஃபரண்ட். உங்களுடைய ஒவ்வொரு மனநிலைக்கும் சுவாசிக்கும் முறை மாறுகிறது. உங்களுடைய எல்லா மனநிலையும் உங்கள் சுவாசத்தில் பிரதிபலிக்கிறது. ஒருவர் எங்கே இருக்கிறார், அவர் என்னவாக இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு சுவாசம்தான் சிறந்த வழி. புத்தர் பிராணாவிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். And his emphasis is unique. அது பதாஞ்சலியிலிருந்து, ஹத யோகாவிலிருந்து, மற்ற எல்லா சிஸ்டம்களில் இருந்தும் முற்றிலும் வேறுபட்டது. புத்தர் மூச்சு விடுவதற்கு வேறு எந்த சிஸ்டத்தையும் பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் மூச்சு விடுவதோடு ஏதாவது செய்தீர்கள் என்றால் நீங்கள் எதையோ செயற்கையாக உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னார். சுவாசிப்பது இயற்கையாக இருக்கட்டும். யூ சிம்பிளி வாட்ச் இட். நீங்கள் எதுவும் செய்யாதீர்கள். யூ சிம்பிளி பி a witness. யூ சிம்பிளி லுக் at it. இப்போது உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் உங்கள் சுவாசமும் வேறு வேறு என்பதை பார்ப்பீர்கள். Because the watcher cannot be watched. The subject cannot be the object. The observer cannot be the observed. உங்கள் சுவாசத்தை தொடர்ந்து கவனிக்கும் போது, நடக்கும் போதும், உட்காரும் போதும், எதுவுமே செய்யாமல் இருக்கும் போதும் ஒரு மிகப்பெரிய அமைதி உங்களுக்குள் எழுகிறது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் சுவாசத்திற்கு பின்னால் நிற்கிறீர்கள். சுவாசத்திற்கு பின்னால் இருப்பது உங்கள் ஆன்மா. உங்கள் ஆன்மாவின் மையத்தில் இருப்பீர்கள்.
அப்படி சுவாசத்தை கவனிக்கும் போது யூ வில் லேர்ன். சுவாசத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருவது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்தும். சின்ன மாற்றங்களை முழு அவேர்னஸோடு இருக்கும்போது கவனிக்க முடியும். யூ கேன் ட்ராப் then and there. உங்களால் நல்ல விழிப்புணர்வோடு இருக்க முடியும். சுவாசிக்கும் போது ஒரு சிறிய தடுமாற்றத்தை உணர்ந்தால் அந்த தடுமாற்றம் செக்ஸ் நம்மை ஆட்கொள்ளும் போது வருகிறது என்பதை உணர முடியும். அதுபோன்ற கணங்களில் அதிகமான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த தடுமாற்றம் நின்றுவிட்டால் நீங்கள் கடந்து விட்டீர்கள். உங்களை கட்டி போட வந்த ஆசையால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கோபமாக இருக்கும்போது சுவாசிப்பதில் எந்த மாதிரியான மாற்றம் வருகிறது என்பதை பற்றி நல்ல புரிதல் வருகிறது. அது நுணுக்கமான மாற்றங்கள், ஆனால் அதை பற்றி நல்ல அறிதல் உங்களுக்கு இருக்கும்போது சுவாசத்தில் சிறிய மாற்றம் வருவதை கவனித்தவுடன் அதை அந்த இடத்திலேயே விட்டுவிட முடியும். காரணம், அது விதையாக இருக்கும்போது விட்டுவிடுவது மிக எளிது. அது பெரிய மரமாக மாறும்போது விடுவது மிகவும் கடினம். நீங்கள் கோபமாக இருப்பதை கோபம் உங்களை முழுவதுமாக ஆட்கொண்ட பிறகுதான் உணர்கிறீர்கள். Your diagnosis is too late. சோவியத் ரஷ்யாவில் ஒரு புதுவித போட்டோகிராஃபியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதை கிருலியன் என்று அழைக்கிறார்கள். இப்போது அந்த கிருலியன் புகைப்படக்காரர்கள் மனிதனுக்கு வரும் வியாதியை 6 மாதங்களுக்கு முன்னதாகவே படம் பிடித்துவிட முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படி செய்ய முடிந்தால் ஒருவரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. டிபி தனக்கு வரப்போகிறது என்பது அந்த மனிதனுக்கே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. How can he be aware of it? ஆனால் அது அவருடைய உடலுக்குள் செல்வதற்கு முன்பாக பிராணாவிற்குள் நுழைகிறது. உடலுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அது மனிதனுடைய சக்திக்குள் நுழைகிறது. பயோபிளாஸ்மா என்று இதை சொல்கிறார்கள். இதைத்தான் நாம் பிராணா என்கிறோம். நம்முடைய வைட்டாலிட்டி, பாடி எலக்ட்ரிசிட்டி இதுதான். முதலில் இது உடலின் எலக்ட்ரிசிட்டிக்குள் நுழைந்து அது பிசிக்கல் பினாமினாக மாற்றம் அடைவதற்கு 6 மாதங்கள் தேவைப்படுகிறது. பிறகு அது உடலுக்குள் வேரூன்றி விடுகிறது. It becomes a solid in the body. Then it is already too late. அந்த மனிதர் தன்னுடைய நோயை குணப்படுத்த ட்ரீட்மெண்டை ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. அது பயோபிளாஸ்மாவாக இருக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் மிக எளிதாக அந்த நோயை அழித்துவிட முடியும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடல் எந்த வேதனையையும் அனுபவித்திருக்காது. உடலுக்கு இதை பற்றி எதுவுமே தெரிந்திருக்காது. அது நம்முடைய பயோபிளாஸ்மாவிற்குள் நுழைந்தாலும் சுவாசத்தில் தான் முதலில் நடக்கிறது. நமது உடலில் அல்லது மனதில் எது நடந்தாலும் முதலில் அது நமது மூச்சில் தான் நடக்கிறது. நாம் ஆழமாக சுவாசிக்கும் போது நம்மை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம் இருக்கிறது. ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. அதனால் சக்தியும் அதிகமாக பாய்கிறது. நாம் மிக சோர்வான நிலையில் சுவாசிக்கும் போது நுரையீரலில் ஆக்சிஜன் முழுவதுமாக இருக்காது. நாம் கார்பன் டை ஆக்சைடையே சுமந்து கொண்டு திரிகிறோம். அப்போது நம்முடைய ஒளிவட்டம் சுருங்கி மிக சிறியதாகிறது. புத்தர் வாட்ச் become aware of your breathing என்றார். புத்தருடைய யோகா அனாபனசட்டி யோகா. அந்த யோகாவில் மூச்சு உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கப்படுகிறது. அதுவே போதுமானது. எனவே இந்த 3வது துறவி சுவாசத்தை வைத்து மனிதனுடைய வாழ்க்கை அளக்கப்படுகிறது என்று சொன்னவுடன் புத்தர் நல்லது, சரியாக சொன்னாய் என்றார். புத்தருடைய பாதையில் பூமிஸ் என்று அழைக்கப்படுகிற 10 கிரவுண்டுகள் உள்ளன. பூமி என்பது நிலம் என்று நமக்கு தெரியும். புத்தர் இந்த 10 நிலங்களையும் புரிந்து கொண்டால், இந்த 10 நிலங்களையும் பயிற்சி செய்தால் you will attain the ultimate என்று சொன்னார். இந்த 10 பூமிஸ்களை பற்றி உங்களோடு நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். They are very practical. முதல் பூமி பிராமகிட்டா. இதன் அர்த்தம் மகிழ்ச்சி, ஜாயஸ்னஸ் என்பதாகும். இப்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மக்களுக்கு பொதுவாகவே புத்தரின் போதனைகளை பற்றி தவறான புரிதல் தான் இருக்கிறது. புத்தர் மிகவும் சோகமானவர் என்று நினைக்கிறார்கள். ஒரு பெசிமிஸ்டிக் திங்கர் என்று நினைக்கிறார்கள். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல.
அவருடைய முதல் கிரவுண்டிங் மகிழ்ச்சிதான். மகிழ்ச்சியாக இல்லை என்றால் உண்மையை அடைய முடியாது என்று சொன்னார். மலரை போல விரிந்து தென்றல் காற்றில் நடனமாடி மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சி மட்டும்தான் உங்களை அடுத்த கரைக்கு கொண்டு சேர்க்கும். சந்தோஷமாக இல்லை என்றால் உங்கள் சோகம் கழுத்தை சுற்றி தொங்கவிடப்பட்ட பாறாங்கல்லை போன்றது. நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். மக்கள் தங்களுடைய சோகத்தால், பெசிமிஸ்டிக் சிந்தனைகளால் மட்டும்தான் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். Then life becomes spiritual. வழிபாட்டு தலங்கள் சோகமானதாக இருந்தால் அது வாழ்க்கைக்காக இருக்கவில்லை, இறப்பிற்காக இருக்கிறது. A temple or a church has to be joyous. ஒரு நகைச்சுவை உணர்வு இல்லாத சாமியாரை சந்திக்க நேர்ந்தால் அவரிடமிருந்து முதலில் தப்பிப்பதற்கு வழி தேடுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு விஷமாக வாய்ப்பிருக்கிறது. உங்களை காலி செய்து விடுவார் என்பதில் விழிப்பாக இருங்கள். அவரால் சிரிக்க முடியவில்லை என்றால் அவருக்கு ட்ரூத்தை பற்றி எதுவும் தெரியாது என்பதில் உறுதியாக இருங்கள். Truth brings a sense of humor. Truth brings a laughter. Truth brings a subtle happiness for no reason at all. பிரமகிதா என்றால் காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பது என்று அர்த்தம். நீங்கள் சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அது பிரமகிதா அல்ல. ஏனென்றால் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணங்கள் இருந்திருக்கும். குதிரை பந்தயத்தில் நீங்கள் ஜெயித்திருக்கலாம், அதனால் இந்த சந்தோஷம். ஆனால் அது தினமும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நாளைக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? லாட்டரி விழுந்திருக்கலாம், குஷியாக இருப்பீர்கள். ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையில் தினமும் நடக்கும் சம்பவங்கள் அல்ல. ஒரு நாள் முல்லா நசுருதீன் வராண்டாவில் சோகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். எனவே அவரிடம், என்ன ஆயிற்று நசுருதீன், ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், 2 வாரங்களுக்கு முன்பு எனது தாய் மாமாக்களில் ஒருவர் இறந்து விட்டார். என் பெயரில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னார். நான் அவரிடம், இதற்கு சந்தோஷமாக அல்லவா இருக்க வேண்டும், சோகமாக இருப்பதற்கு இப்படி ஒரு காரணமா என்றேன். அதற்கு அவர், ஆமாம், நான் ஜாலியாகத்தான் இருந்தேன். பிறகு அதற்கு அடுத்த வாரம் இன்னொரு மாமா இறந்து விட்டார். அவர் என் பெயரில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார் என்றார். எனவே நான், என்னையா இது அநியாயமாக இருக்கிறது, இப்போது நீங்கள் ஒரு ஆட்டம் அல்லவா போட வேண்டும், எதற்கு இந்த சோகம் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் சொல்வதும் சரிதான், ஆனால் இப்போது எனக்கு வேறு மாமா யாரும் இல்லை என்று பதில் சொன்னார். சோ இது தினமும் நடக்க வாய்ப்பில்லை. மகிழ்ச்சி ஏதோ ஒரு காரணத்தால் தூண்டப்பட்டதாக இருந்தால் sooner or later அது சோகமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் நாம் ஏற்கனவே அன்ஹாப்பினஸிற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த காரணம் காணாமல் போய்விடும். காரணமில்லாத மகிழ்ச்சி மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. புனிதர்களும் பைத்தியக்காரர்களும் மட்டுமே காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள். 2 பேருக்கும் வித்தியாசங்கள் இருந்தாலும் புனிதர் அறிந்த நிலையில் இருக்கிறார், பைத்தியம் பிடித்தவர் அறியாத நிலையில் இருக்கிறார். பட் ஒன் திங் இஸ் certain, 2 பேருமே காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சோகமாக இருப்பது எப்படி என்பது தெரியாத காரணத்தால் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் சந்தோஷமாக இருக்கிறார். புனிதர் நல்ல அறிந்த நிலையில் இருப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவரால் துயரத்தை உருவாக்க முடியாது. உங்கள் மகிழ்ச்சியை உங்களால் உருவாக்க முடியும் என்பதை பற்றி முழுமையான அறிந்த நிலை இருக்கும்போது உங்கள் மகிழ்ச்சியின் சோர்ஸ் நீங்களாகவே இருக்கிறீர்கள். இதைத்தான் புத்தர் பிரமகிதா என்கிறார். This is the first ground. இரண்டாவது கிரவுண்ட் விமல் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு கள்ளம் கவனம் இல்லாமல் இருப்பது, பியூரிட்டி, சிம்பிளிசிட்டி என்று அர்த்தம். இன்னசென்ஸ், இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கட்டும். ஒரு மனிதர் நாலேஜ் அதிகமாகும் போது, விஷயங்களை அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளும் போது தன்னுடைய இன்னசென்ஸை
கள்ளம் கபடம் இல்லாத தன்மையை இழக்கிறார். ஒரு மனிதர் ஒரு பெரிய பண்டிதர் ஆகும்போது தன்னுடைய இன்னசென்ஸை இழக்கிறார். எனவே நாலேஜை சேகரித்து கொண்டே போகாதீர்கள். உங்களுடைய கள்ளம் கபடம் இல்லாத மனது கெடுக்கப்பட்டுவிடும். Your innocence will be corrupted. உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்றே இருக்கட்டும். எனக்கு தெரியாது என்று பயப்படாமல் சொல்லுங்கள். உங்களுடைய அறியாமையை ஏற்றுக்கொள்ளும் போது you will be more innocent. இந்த கள்ளம் கபடமற்ற தன்மையிலிருந்து பல விஷயங்கள் நடக்கின்றன. Never lose your childlikeness. சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வது வேறு, குழந்தை போல் இருப்பது வேறு. குழந்தைத்தனமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. To be childish and to be childlike are totally different. குழந்தைத்தனமாக இருப்பது என்றால் பொறுப்பில்லாமல் இருப்பது. குழந்தையை போல் இருப்பது என்றால் கள்ளம் கபடம் இல்லாமல் சிம்பிளாக இருப்பது. மூன்றாவது கிரவுண்ட் பிரபாகரி. இதற்கு அர்த்தம் லூமினஸ்னஸ், ஒளி பொருந்தியதாக இருப்பது. உங்களை ஒரு தீபமாக ஒளியாக உணர்வது. உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருக்கும் விளக்காக ஒளியோடு நகர்பவராக உணர வேண்டும். ஒளியிலிருந்து உருவானது போல் உணருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சுற்றி ஒரு ஒளிர்வு இருப்பதை பார்ப்பீர்கள். அது ஏற்கனவே உங்களை சுற்றி இருக்கும். நீங்கள் மேலும் முயற்சி செய்தால் அது அதிகரிக்கும். உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இப்போது கிர்லியன் புகைப்படக்காரர்கள் அதை புகைப்படம் எடுக்க முடியும். புத்தர் மனிதனை ஒளி அல்லது தீபம் என்றார். உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த வெளிச்சம் அடுத்தவர்களுக்கும் சென்றடைய வேண்டும். நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே வெளிச்சம் உண்டாகும். நான்காவது கிரவுண்டிங் அர்சிமெட்டி என்பது. அர்சிமெட்டி என்றால் ரேடியன்ஸ், பிரகாசம், ஒருவித உயிரோட்டம், ஆரோக்கியம், உற்சாகம் என்பதாகும். ஆன்மீகத்தை தேடுபவர் உயிரில்லாதவர் போலவும் மந்தமாகவும் இருக்கக்கூடாது. பெரும்பாலும் ஆன்மீகத்தை தேடும் மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அதனால்தான் இந்த கிரவுண்டிங்ஸ்களை பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இதை பற்றி புத்திஸ்டுகள் கூட மறந்து போனார்கள். புத்த துறவிகள் முகம் வெளுத்து போன நிலையில் மந்தமாக, உயிரில்லாதது போல, வாழ்க்கையில் ஆர்வம் இல்லாமல் ஊர்ந்து போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புத்தர் உயிரோட்டம் மிக்கவராக இருங்கள், அப்போதுதான் உண்மையை அடைய முடியும். மந்தமாக இருந்தால் தொலைந்து போவீர்கள் என்றார். அண்ட் பி ரேடியன்ட். ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு பதற்றமும் ஆன்சைட்டியும் இல்லாமல் இருக்கும்போது, எதிர்காலத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும்போது உடலின் ஒட்டுமொத்த சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். Then you can burn your torch from both ends at once. ஐந்தாவது கிரவுண்டிங் சுதுர்ஜயா. இதன் அர்த்தம் பயமின்மை, அட்வென்ச்சரஸ்னஸ், தைரியம், எந்த சவாலையும் தயக்கமின்றி எதிர்கொள்வது என்பதாகும். எப்போதெல்லாம் வாழ்க்கையில் சவால்கள் வருகிறதோ அதை தவிர்க்காமல் இருப்பது, அதை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பது. எப்போதெல்லாம் சாகசம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அதிலிருந்து தப்பிக்காமல் இருப்பது. Go on the journey, go on the trip. துணிச்சலாக இருக்கும் காரணத்தினால் ஒருவரும் எதையும் இழக்கப் போவதில்லை. வழக்கமாக மனிதர்கள் பாதுகாப்பு நிறைந்த வாழ்க்கையையே விரும்புகிறார்கள். அட்வென்ச்சர் இல்லாத வாழ்க்கையை வாழத்தான் விருப்பம். நல்ல நிரந்தரமான வேலை, அழகான வீடு, அருமையான மனைவி அல்லது கணவன், நல்ல ஒழுக்கமான குழந்தைகள், அவ்வளவு இருந்தால் போதும். திருப்தியோ திருப்தி. சௌகரியமாக, கம்ஃபர்டபுளாக வாழ்ந்து செத்து விடுவதில் மனிதர்களுக்கு அளவற்ற திருப்தி. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய உயரங்களை அவர்கள் எட்டுவதில்லை. மாஸ்லோ சொன்ன ஆக்சுவலைசேஷனை அவர்கள் ஒருபோதும் சாதிக்க போவதில்லை. They remain just possibilities. அது ஒரு விதையானது மண்ணிற்குள் விழுந்து சவால்களை சந்திக்க தயாராக இல்லாமல் வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டு இருப்பது போன்றது. அது மிகவும் ஆபத்தானது. Because a seed will have to die. அந்த விதைக்கு மண்ணிற்குள் மறையும் போது என்ன நடக்கும் என்பது தெரியாது.
அது மரமாக வளருமா வளராதா என்பது அதற்கு எப்படி தெரியும்? இட் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். சுடுர்ஜயா என்பது தூரத்தில் இருப்பதை பார்ப்பது. தூரத்தில் தெரியும் சவால்களை பார்த்து ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடாது. Let that be your challenge. சௌகரியமான, பரிச்சயமான, பாதுகாப்பான ஒன்றிற்குள் உங்களை பூட்டி வைத்துக் கொள்ளாதீர்கள். Have a little more courage. Move into the unknown. அப்படி முன்பு அறிந்திராத ஒன்றிற்குள் நகரும் போது அதுவும் உங்களுக்குள் நகரும். உங்களுடைய பாதுகாப்பை, செக்யூரிட்டிஸ்களை எரிய தயாராகும் போது கடவுளும் அவருடைய புரியாத புதிர்களை தூர எரிய தயாராவார். நீங்கள் அவரை நோக்கி போகும்போது அவரும் உங்களை பார்த்து வருவார். நீங்கள் தப்பித்து சென்றால் அவரும் தப்பித்து விடுவார். 6வது கிரவுண்டிங், அபிமுகி. அதற்கு நேருக்கு நேர், உடனடியாக எது வருகிறதோ அதை எதிர்கொள்வது. ஃபேஸ் டு ஃபேஸ் இமீடியட்னஸ் என்பதாகும். இறந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படாதீர்கள். நம்மை நோக்கி வரும் உண்மையை எந்தவித தயாரிப்பும் முன்னேற்பாடும் இல்லாமல் உடனடியாக எதிர்கொள்ளுங்கள். முன்னேற்பாடுகளோடும் தயாரிப்புகளோடும் வாழும் மனிதன் போலியான மனிதன். வாழ்க்கையில் ஒத்திகை பார்ப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. பட் we live through rehearsals. வீட்டிற்கு போவதற்கு முன்பாகவே மனைவியிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று தயாராக இருப்போம். Can't you be immediate? அந்த நிமிடம் வரும் வரை, மனைவியை பார்க்கும் வரை உங்களால் காத்திருக்க முடியாதா? என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்று விட்டுவிட முடியாதா? ஆனால் அலுவலகத்தில் இருந்து வரும்போதே தயார் செய்து கொண்டே வருகிறோம். அவள் என்ன கேட்பாள்? நாம் அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? எப்போதும் ஒத்திகைகளுக்குள் மூழ்கி கிடக்கிறோம். புத்தர் அபிமுகி, இமீடியட்னஸ் என்றார். எப்போதும் விழிப்போடு இருங்கள். Let there be response. எந்த மாதிரியான ரிசல்ட் இருந்தாலும் சரி, அதை பற்றிய பயம் வேண்டாம். முடிவுகளுக்கு பயந்தே மனிதர்கள் ஒத்திகை பார்க்கிறார்கள். They want to plan everything. சில மனிதர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு அசைவையும் பற்றி திட்டம் போடுகிறார்கள். 7வது துரங்கமா. அதற்கு வெகு தூரம் செல்லுதல், எங்கிருந்தோ வருகிற அழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல், எல்லாவற்றையும் தாண்டி செல்லுதல். ஃபார் கோயிங்னஸ் என்று அர்த்தம். There is a beyond everywhere. நாம் ஒரே வட்டத்திற்குள்ளே இருக்கிறோம். அதற்கு அப்பால் என்று ஒன்று உண்டு. அது நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அதையும் தாண்டி, அல்லது இந்த பியாண்ட் என்பதுதான் கடவுள். அந்த வட்டத்தை ஊடுருவி அந்த பியாண்ட் என்பதை ஊடுருவ வேண்டும். பியாண்ட் என்பது எப்போதும் இருக்கிறது, ஆனால் நாம் மறந்து விடுகிறோம். காரணம், அது நமக்கு அசௌகரியமான ஒன்று. To look into the beyond is inconvenient. அது அடியாளத்தில் இருக்கிற இருட்டையும் ஊடுருவி பார்ப்பது போன்றது. அதனால் ஒருவருக்கு நடுக்கம் வருகிறது. One starts feeling sick. அந்த ஆழத்தை நினைத்தால் நாம் நடுங்க ஆரம்பிக்கிறோம். ஒருவரும் அந்த அபிஸை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. மற்ற எல்லா திசைகளிலும் பார்வையை திருப்புகிறோம். உண்மையை மட்டும் தவிர்த்து கொண்டே போகிறோம். ஏனென்றால் உண்மை என்பது மிகப்பெரிய வெற்றிடம். எல்லைகள் இல்லாத வானம் போன்றது. புத்தர் துரங்கமா என்று சொன்னால் be available to the beyond என்று அர்த்தம். ஒருபோதும் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் உங்களை அடைத்து வைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த எல்லைகளை மீறி செல்லுங்கள். உங்களுக்கென்று ஒரு சிறையை ஒருபோதும் உருவாக்கி கொள்ளாதீர்கள். பலவிதமான சிறைகளை உருவாக்குகிறோம். நம்பிக்கை, மதம், உறவு, இவை எல்லாமே சிறைதான். இவை எல்லாமே ஒருவருக்கு வசதியானதாக தெரியலாம். ஏனென்றால் அங்கே பலமான காற்று வீசுவதில்லை. ஒருவர் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறார். ஆனால் அங்கே இருக்கும் பாதுகாப்பு எல்லாமே போலிதான். காரணம், மரணம் வந்து இவற்றிற்கெல்லாம் அப்பால் நம்மை இழுத்துச் சென்றுவிடும். புத்தர் மரணம் வந்து இழுத்து கொண்டு போவதற்கு முன்னால் நீங்களாகவே செல்லுங்கள் என்கிறார். ஒரு ஜென் துறவி மரணப்படுக்கையில் இருந்தார். வயது முதிர்ச்சி 90 வயது இருக்கும். திடீரென்று கண்களை திறந்து என்னுடைய செருப்புகளை எங்கே என்றார்.
சீடர்கள், எங்கே போகிறீர்கள்? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள். மருத்துவர் வாய்ப்பு எதுவும் இல்லை, இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் என்றார்கள். அதற்கு அந்த துறவி, அதனால் தான் என் செருப்புகளை கேட்கிறேன். நான் கல்லறைக்கு செல்ல ஆசைப்படுகிறேன். என்னை யாரும் இழுத்து கொண்டு போய் அங்கே போடுவதில் எனக்கு விருப்பமில்லை. நானே நடந்து போய் என்னுடைய மரணத்தை அங்கே சந்திக்கிறேன். நான் இதுவரை யாரையும் நம்பி வாழ்ந்ததில்லை. 4 பேர் என்னை தூக்கி சுமப்பது அசிங்கமானது என்றார். கல்லறைக்கு நடந்தே சென்றார். அது மட்டுமல்ல, தனக்கு தேவையான குழியை அவரே தோண்டி அதில் படுத்து பிறகு உயிர் விட்டார். இதைத்தான் புத்தர் துரங்கமா என்கிறார். இதுவரை அறிந்திராதவற்றை எதிர்நோக்குவதற்கு இப்படி ஒரு தைரியம் தேவை. பியாண்ட் என்பதை வரவேற்பதற்கு அசாத்திய துணிச்சல் வேண்டும். Then the death is transformed. Then the death is no longer death. அப்படிப்பட்ட தைரியசாலி ஒருபோதும் சாவதில்லை. இறப்பு தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட வீரன் இறப்பையும் தாண்டி செல்கிறான். ஏனென்றால் இந்த பியாண்டை தாண்டி அவராகவே போகும்போது the beyond is never like death. 8வது பூமி அச்சலா என்பது. அதன் அர்த்தம் உறுதித்தன்மை, சென்டரிங் ஆர் கிரவுண்டிங், அசைக்க முடியாத என்று எடுத்துக்கொள்ளலாம். Buddha says one should learn to be unmoving, grounded, centered. எது நடந்தாலும் சரி, ஒருவர் தடுமாறாமல் இருக்க வேண்டும். உலகமே காணாமல் போனாலும் அது போனால் போகட்டும். ஆனால் புத்தர் போதி மரத்தடியில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டே இருப்பார். ஒரு தடுமாற்றமும் அவரிடம் இருக்காது. His center will not be wavering. He will not go off center. முயற்சி செய்து பாருங்கள், நீங்களும் உங்களுடைய சென்டருக்கு அருகில் போவீர்கள். எவ்வளவு பக்கத்தில் போகிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்வோம். ஒரு உறுதி நமக்குள் எழும். நம்மை சுற்றி எல்லாமே நடந்து கொண்டிருக்கும், ஆனால் எல்லாமே நமக்கு வெளியில் நடக்கிறது. எதுவும் நமது சென்டரை ஊடுருவாது. நமக்கு எதுவும் எந்த வித்தியாசத்தையும் தராது. பிறப்பு வரும், இறப்பு வரும், வெற்றி வரும், தோல்வி வரும், புகழ்ச்சி, இகழ்ச்சி, வலி, இன்பம், இவையெல்லாம் வரும் போகும். இவையெல்லாம் நம்மை கடந்து செல்லும். ஆனால் the witnessing center always remains. 9வது பூமி சாதுமதி. அதன் அர்த்தம் புத்திசாலித்தனம், விழிப்போடு இருத்தல், மைண்ட்ஃபுல்னஸ், இன்டெலிஜென்ஸ் என்பதாகும். Intellect is borrowed, intelligence is your own. புத்தர் இன்டெலிஜென்ஸை விழிப்போடு இருப்பதையே குறிப்பிடுகிறார். சாதுமதி என்கிற சமஸ்கிருத வார்த்தை மிகவும் அழகானது. மதி என்றால் இன்டெலிஜென்ஸ், சாது என்றால் ஞானி. சோ ஒரு ஞானிக்குள்ள அறிவு என்று எடுத்துக்கொள்ளலாம். சேஜ்லி இன்டெலிஜென்ஸ். சாதுமதி என்றால் இதயமும் மூளையும் சேர்ந்து சிந்திக்கின்ற அறிவு என்று கூட சொல்லலாம். ஒரு ஞானியின் இதயமும் கூர்மையான அறிவும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். 10வது பூமி தர்மமேகா. அதற்கு கருணை மழை என்பதுதான் அர்த்தம். அன்பும் கருணையுமாக இருப்பது, உண்மையின் மேகமாக இருப்பது. புத்தர், நீங்கள் கருணையை பொழிபவராக இருந்தால் மட்டும்தான் you will attain the ultimate என்றார். முன்பு பார்த்த 9 பூமியும் நம்மை தயார் செய்யும். இந்த 10வது கிரவுண்ட் பகிர்வதின் ஆரம்பம். கருணையை பொழிய ஆரம்பிப்பீர்கள். எது கிடைத்தாலும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவருக்கு மேலும் மேலும் கிடைக்கிறது. உங்களுடைய இன்னர் எனர்ஜியை அள்ளி வழங்குவவராக மாறும்போது உங்களுக்குள் கடவுள் வந்து இறங்குவதற்கான பெரிய இடம் காலியாகும். புத்தர் ஞானம் அடைந்த பிறகு தொடர்ந்து 42 வருடங்கள் பல இடங்களுக்கு சென்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே இருந்தார். இந்த 3 சீடர்கள் சொன்ன 3 பதில்களும் 3 விதமான புரிதல்களை காண்பித்தது. பிசிக்கல், சைக்கலாஜிக்கல், ஸ்பிரிச்சுவல். சுவாசம் என்றால் ஸ்பிரிட் என்பதால் தான் 3வது துறவியின் புரிதலை
நான் ஸ்பிரிச்சுவல் என்கிறேன். நீங்களும் முதல் துறவிக்குள்ள புரிதல் உள்ள நபராக இருந்தால் இந்த 10 பூமிகளும் உங்களுக்கானது அல்ல. இரண்டாவது துறவியின் புரிதலும் உங்களுடைய புரிதலும் ஒன்று என்றால் இந்த 10 பூமியும் உங்களுக்கானது அல்ல. மூன்றாவது துறவியின் புரிதல் உங்களுடையது என்றால் இந்த 10 பூமிகளும் உங்களுக்குத்தான். எனவே இந்த அழகான புத்தரின் சூத்திரத்தை பற்றி தியானம் செய்யுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கிறோம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் தருகிறேன். ஒரு தம்பதி, அவர்களுக்கு திருமணமாகி 40 வருடங்கள் ஆகிவிட்டன. மனைவி ஒரு மெடிக்கல் செக்கப் எடுக்கலாம் என்று முடிவெடுத்தார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியவருக்கு சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. பெர்ஃபெக்ட் ஹெல்த் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் என்று கணவரிடம் பெருமைப்பட்டு கொண்டார். உண்மையை சொல்வதாக இருந்தால் ஒரு மாதத்திற்கு 12 முறை கூட செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் என்று மனைவி உற்சாகமானார். ஒண்டர்ஃபுல், 2 நம்பரை குறைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் கணவர். பிசினஸ் மேன் தான். Remember that your understanding is shown in every way. எனவே சரியான கவனம் இருந்தால் உங்களுடைய வாட்ச்ஃபுல்னஸ் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். தனது கப்பல் விபத்துக்குள்ளான காரணத்தால் செயிலர் ஒருவர் சவுத் பசிபிக்கில் உள்ள ஒரு தீவில் மாட்டிக்கொண்டார். நல்ல வேளை, சாப்பாட்டிற்கும் தண்ணீருக்கும் ஒரு பஞ்சமும் இல்லை. கிளைமேட்டும் நன்றாகவே இருந்தது. அதனால் தாக்கு பிடிக்க முடிந்தது. பிறகு ஒரு நாள் வெகு தொலைவில் ஒரு சிறிய படகு வருவதை பார்த்தார். இவருக்கு உற்சாகம் பெரிட்டது. படகு அருகில் வர வர அது கப்பல் மூழ்கும் போது தப்பிப்பதற்கு பயன்படுத்தப்படும் படகு என்பதும் அதில் ஒரே ஒரு இளம்பெண் தனியாக இருப்பதையும் பார்த்தார். கடைசியில் படகு கரை ஒதுங்கியதும் அந்த பெண்ணை நோக்கி ஓடினார். பெண் கவர்ச்சியாக இருந்தார். She was tall and glowing and blonde. செயிலர் அந்த பெண்ணிடம் ஹலோ சொல்லிவிட்டு உங்களுடைய கப்பலும் மூழ்கிவிட்டதா என்று கேட்டார். அந்த பெண் ஆமாம் என்று பதில் சொன்னார். நான் இங்கே 6 மாதங்கள் தனியாக மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன் என்று சொன்னார். 6 மாதமா என்றார் அந்த பெண் ஆச்சரியமாக. அப்படி என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நாள் கிடைக்காத ஒரு பொருள் என்னிடம் இருக்கிறது என்று நம்புகிறேன் என்றார் அந்த பெண். செயிலர் உடனே அப்படியா, சிகரெட் இருக்கிறதா உங்களிடம் என்று சந்தோஷத்தில் குதித்தார். உங்களுடைய ஆசை, உங்களுடைய புரிதல், உங்களுடைய பேராசை உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நடவடிக்கைகளிலும் பிரதிபலிக்கும். நன்றாக கவனித்தால் உங்களுடைய சரியான புரிதலையும் தவறான புரிதலையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் உணரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.